ஹலோ கைஸ், இது கேனிக்கு நான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு ஒன் ஆஃப் த உங்களுக்கு நைஸ் ஐடியா. அதாவது நம்மளுக்கு ஹரிசாண்டல் ட்ரெஸ் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் இருக்குங்க. உங்கள் கேரக்டர் அப்படியே இருக்கட்டும், புதுசுனா அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் டிஷர்ட் எதுவும்லாம் செலக்ட் பண்ண போகிறது இல்லை, ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் அண்ட் பாடி இருக்குது. இந்த உமன் ஃபேஸ் வருமா, இது கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம். பட் நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மாட்டானா எனக்கு இதான் பிடிச்சின்னு சொல்லி இதான் எடுத்துக்கிறேன். சரி, இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா இது மாற்றிக்கலாம். நான் மாற்ற போகிறேன் பேசிக்கு. ஆனால் நல்லா இல்லைக்கு எனக்கு என்னோட சாதாரண பிடிக்கும். முதல்ல ஹேர் எடுத்துருங்க. ஹேருக்கு நான் சொல்கிறதா நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கின் போட்டுக்கோங்க. கிளாசிக் ஹெட்ஸு சர்க்கிள் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம இந்த யூஸ் பண்ணலாமா? இது வேணும். அப்போ இதான் நம்ம உமன் சைடு. ஓகே, நான் பெல்ட் வந்து எப்படி லாங் ஆக்கிக்கலாம், ஸ்மால் ஆக்கிக்கலாம், இன்னொன்று பேபி ஆக்கலாம். இப்போ நான் வந்து லாங் ஆக்கிக்கலாம். இல்லை நான் இவ்வளோ வச்சுக்கிறேன் பெல்ட்டை. நெக்ஸ்ட் வந்து கிளாத்திங்னு போயிட்டா நம்ம கிளாசிக் ஷர்ட்ஸ் தானே ரிமூவ் பண்ணிடுங்க. நான் சொல்கிறது போட்டிருக்கேன், இதையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அழகாக தான் இருக்காது. ஓகே, அவங்க தெரியக்கூடாது டவுசர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டவுசர் சூஸ் பண்ணிக்கோங்க. கிளாசிக். இப்போ வந்து நீங்கள் டிஷர்ட்ஸ்க்கு போகணும் கைஸ். போனோடனே இந்த மாதிரி வரும். பட் இது செலக்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் பிளேஸ் போவீங்களா, அங்கே போயிட்டு வந்து டிஷர்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. பேசிக்காக எல்லாம் வரும். ஸோ நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஓகே, இப்போ வந்து நம்ம இதே போட்டு நான் வந்து ஃபுல் ஹேண்ட் இதே வந்து செலக்ட் ஓகேலாம் அழகாக இருக்குமா வேணாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஃபுல் ஹேண்ட் இதே சூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம ஆஸு இல்லை இப்போ வந்து நம்ம எங்கே போனோம், ஹெட்டுக்கு போயிட்டு எந்த ஹேர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த ஹேர் இப்போ இந்த ஹேரும் சூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற ஹேர் நான் வந்து இந்த இங்கே பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்படி போட்டுக்கிட்டு ஹேர் செலக்ட் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் கிளாத்திங் போயிடலாங்க. கிளாத்திங் போயிட்டு டிஷர்ட்ஸ்னு போய்க்கோங்க. இப்போ வந்து நம்ம ரோப்ளாக்ஸ் டிஷர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி அழகாக வருதுல்ல. நான் வந்து இப்போ இந்த இது செலக்ட் பண்ணேன். வந்து இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பேண்ட்டுக்கு போயிருங்க. பேண்ட் உங்களுக்கு இன்கேஸ் ஃபுல் பேண்ட் வேணுன்னா போட்டுக்கலாம். பட் இந்த பேண்ட் நான் இப்போ வந்து இந்த கிளாசிக் பேண்ட்டில் போய் வாங்குகிறேன். இவ்வளோதிக்கு இந்த ஸ்கேட்டர் இப்படி கூட வாங்கிக்கலாங்க. இப்போ நான் வந்து அகெயின் வந்து டிஷர்ட்ஸுக்கு போயிட்டு என்ன டிஷர்ட் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த டிஷர்ட் தானே வேணும், ஃப்ரீயாக வாங்கலாம். அவ்வளோதான் கைஸ். டிஷர்ட் வந்து
இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸ்ல போயிட்டு கிளாஸ். ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே போனோம்? பேண்ட்டுக்கு போனோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து இந்த பேண்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேட்டர் சூஸ் பண்ணி இப்படி நம்ம ஸ்கேட்டரை சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம ஸ்கேட்டரை சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா ஸ்கேட்டர் தான் அழகாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. சொல்லலாம் இது கெட்டுன்னே. இப்போ கிளாசிக் பேண்ட்ஸுக்குன்னு தனியாக போயிட்டு இப்போ உங்களுக்கு வேணுங்கிற பேண்ட்ஸ் போட்டுக்கலாம். அது ஃபுல்லாக வரும். ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டைல் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி பண்ணிக்கலாம், இல்லை மோட்ரு சீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே சூஸ் பண்ணேன். இல்லை இன்கே உங்களுக்கு வேணாம்னா அப்படியே இது கூட பார்க்க அழகாக இருக்கு. எது அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள், பேண்ட்டோடையா இல்லை பேண்ட் இல்லாமையா? ஓகே கேஸ், இது நம்ம அப்படியே வந்து விட்டுடலாம். ஸோ இதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெண்டாக வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆக்சஸரி இது மாதிரி கண்ணாடி போடக்கூடாது, ஏன்னா வந்து பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக போடலாம். வர்த்து கைஸ், அதை விட பிளாக் தான் வர்த்து. ஸோ இந்த இதே போட்டுக்கலாம், ரெட் கேப்பு. ஓகே கைஸ், இப்போ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஆக்சஸரிஸில் போய் இன்னொரு பேக் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் ப்ரொஃபைல் மாற்றிட்டு நம்ம அழகே வந்து அழகாகிடும், சூப்பராகிடும். இப்படி பண்ணிக்கலாம் கைஸ். இதான் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. ஓகே, இப்போ பார்த்தீங்களா நான் ஃபுல்லாக வந்து ஜூம் எடுத்துடுறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்போ நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் போகலாம். ஸோ உங்களுக்கு என்ன, நீங்கள் என்னைய கூட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் வ்ளாக்ஸில். ஸோ என்னைய மறக்காமல் ஃப்ரெண்ட் ஆக்கிடுங்க. நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் எக்ஸப்ட் பண்ண தான் இருக்கேன். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம ரோப்ளாக்ஸ் கேமுக்கு போயிடலாம். நான் இப்போ டவர் ஆஃப் ஹெல் விளையாட போகிறேன். இப்போ போனோடனே பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல். ஆனால் நம்ம ஷர்ட்டு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு இதில் வந்து வெளில வரும். பட் அதுக்கப்புறம் நம்ம வாசிக்க போகிறது ரொம்ப நிறைய. இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நான் வேறு கேம் போகிறேங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு பெட்டர் மியூசிக்னு ஒரு கேமுக்கு போகிறேன். ஓகே, இதை பார்த்தீங்களா, டெய்லி குவிஸ். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்கும்னு. ஆக்சுவலி நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இப்படி இருக்கும், பட் கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக இருக்கும். சாதாரண ட்ரெஸ்ஸே பாருங்கள், அழகாக இருக்கும். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.